வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தியாகியின் நினைவேந்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் காவல்துறை, அனுர ஆட்சியிலும் தொடர்வதாக விசனம். தங்க கடத்தலில் ஈடுபட்ட விமானப்படை அதிகாரி, 40 தங்க பிஸ்கெட்டுகள் பறிமுதல். சிங்கள பேரினவாதி டான் பிரியசாத் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம், 3 கைது. வவுனியா விபத்தில் வெளிநாட்டு பிரஜை உயிரிழப்பு, பார ஊர்தியின் சாரதி கைது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும், உயர் நீதிமன்றம் உத்தரவு. வளசரவாக்க மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்ட ரோபோ சங்கரின் உடல், இறுதி ஊர்வலத்தில் அதிகளவானவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். திருகோணமலையில் தியாகி திலீபனின் உருவப்படம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் அகற்றப்பட்டுள்ளது. தியாகி திலீபனின் நினைவேந்தல் கடந்த 4 நாட்களாக திருகோணமலையில் இடம்பெற்று வந்த நிலையில் இன்று காலை காவல்துறையினரால் அவரது உருவப்படம் அகற்றப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்களால் கடந்த திங்கட்கிழமை தொடக்கம் திலீபனின் நினைவு உருவப்படம் சிவன் கோவிலடியில் நிறுவப்பட்டு ஒவ்வொரு நாளும் மாலை 5:15 அளவில் நினைவேந்தல் நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் திருகோணமலை காவல்துறையினரால் குறித்த உருவப்படம் முறையற்ற விதத்தில் அகற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பில் செயற்பாட்டாளர்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். திருகோணமலை முத்துநகர் மக்கள் தங்கள் காணி உரிமைகளை பாதுகாக்க கோரி ஆரம்பித்த சத்தியாகிரக போராட்டம் இன்று 3வது நாளாகவும் தொடர்கின்றது. இந்த நிலையில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களது பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டுள்ளனர். இதன்போது அபிவிருத்தி பணிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கும் காணிகளை விடுவித்து ஏனைய காணிகளில் விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கருத்து வெளியிட்டிருந்தனர். உங்க எல்லாருக்கும் தெரியும், முத்துநாள் பிரச்சனை, வயல்காணி பிரச்சனை சம்பந்தமாக எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்கிற முடிவு எடுத்து இன்றையோட 3வது நாளாக கச்சேரிக்கு முன்னால் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அந்த அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். அந்த சந்தர்ப்பத்தில் கச்சேரி உள்ளுக்கிருந்து 5 விவசாயிகள் உள்ளுக்கு வாங்க, உங்களோட பேசணும், ஒரு முடிவு ஒன்று எடுப்போம் சொல்லி உள்ளுக்கு வர சொன்னாங்க. அதன் அடிப்படையில் நாங்கள் 5 பேர் உள்ளுக்கு வந்தோம். உள்ளுக்கு வந்து பேசின விஷயத்தில் அவங்க சொன்னாங்க, கொம்பனிக்கு வராயா அதிகாரிகளில் கொம்பனிக்கு 100 ஏக்கர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த காணியை தவிர மற்ற இடங்களில் நீங்கள் விவசாயம் செய்யலும், அதுக்கான அனுமதி நான் தரோம்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் விவசாயிகளாக நாங்கள் சார் மற்ற இடங்களில் நீங்கள் விவசாயம் செய்யணும்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த மற்ற இடங்களில் வந்து அவங்க வேலை செய்யணும் நாம் போய் கேட்டால் எங்களுக்கு மேலேயே போலீஸால் எக்ஷன் எடுக்கிறாங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லி அவங்கள்ட்ட முறைப்பாடு ஒன்று வச்சோம். அவங்க சொன்னாங்க அப்படி செய்யலாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை சார், அதன் அடிப்படையில் 5 பேர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து 7 நாள் உள்ளுக்கு வச்சுட்டான்ற விஷயத்தையும் நாங்கள் அவங்களுக்கு முன் வச்சோம். சரி, அதில் இதை நாங்கள் பார்க்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அடுத்தபடியாக இந்த 100 ஏக்கர் வந்து கோர்ட்ஸ் ஓர்டர் எடுத்து தான் வராய அதிகாரி அவனுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதனால அந்த 100 ஏக்கருக்குள்ள எங்களுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்க இயலாது, மக்களுக்கு ரிலீஸ் பண்ணி தர இயலாது, 7 மணி நேரம் முயற்சி செய்யணும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட விவசாயிகள் அடிப்படையில் நாங்கள் பார்த்த மாதிரிக்கு வராயத்தை நாங்கள் பேசின மாதிரிக்கு வராயா செல்லுது 800 ஏக்கரையும் நாங்கள் கொடுத்துட்டோன்ற அளவுக்கு செல்லுது. இன்றைக்கு ஊட்டு காணியை சேர்த்து தான் அவங்க அந்த அவங்களோட வேலை திட்டங்களை ஆரம்பித்து வராங்க. அந்த விஷயத்தை நான் முன் வச்சோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த விஷயம் எங்களுக்கு தெரியா, வராயாவால் இந்த விஷயம் எங்களுக்கு செல்லப்படலை, இது மேற்கொண்டு நாங்கள் இந்த டிசிசி மீட்டிங் நடக்குது, இது உரிய அதிகாரிகள்கிட்ட நாங்கள் செல்லி எல்லா காணியுமே வராயா எடுத்திருக்கு அப்படின்றத முன் வச்சு உங்களுக்கு இருக்கிற முடிவை மக்கள் முன்னிலையில் வந்து மினிஸ்டரோட சேர்ந்து வந்து உங்களுக்கு மக்கள் முன்னிலையில் இதோட முடிவை நான் ஒன்று ஆரம்பிச்சு சொன்னாங்க. வேறு முடிவு எதுவுமே செல்லலை. தமது மனைவியின் சொத்துக்கள் காரணமாக தாம் செல்வந்தராகியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புண்ணியம் செய்தமையினால் மனைவியினூடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அமைச்சர்களின் சொத்துக்களுடனும் ஒப்பீடு செய்யும் போது இந்த விடயம் நியாயமானது என அவர் தெரிவித்துள்ளார். இரவு கூட்டங்களுக்கு செல்லும் போது ஊரில் உள்ளவர்கள் தமது சட்டை பைக்குள் 5000 ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தமக்கு எதிராக குற்றச்சாட்டு நபர்கள் தனது மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பிரித்தறிந்து கொள்ள முடியாதவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தனது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த 40 ஆண்டுகளாக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு இன்னமும் 39 வயது மட்டுமே எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சொத்து விவரங்களில் உள்ளடக்கியுள்ளதாகவும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்வனவு செய்ததில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணியாக தாம் செயல்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை சேவை வழங்கியுள்ளதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் உடனடியாக இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் என உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நியாயமான வேதனம் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இலங்கை தொழிலாளர் செங்கொடி சங்கத்தினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்த இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி ஊடகங்களுக்கு தெரிவிக்கையில், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பும் அதன் மதிப்பும் எப்போதும் குறைத்தே மதிப்பிடப்படுகின்றது. இன்று பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் 1350 ரூபாய் என்பது அவர்களின் வாழ்க்கை செலவுக்கு உகந்த ஒரு வேதனம் இல்லை என அவர் குறிப்பிட்டார். அத்தோடு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் குறித்து அரசாங்கம் உடனடியாக தோட்ட நிறுவனங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி எதிர்வரும் அக்டோபர் மாதத்திற்குள் வேதனம் தொடர்பில் ஒரு இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும் எனவும் எதிர்வரும் நவம்பர் 20ஆம் தேதிக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வை அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவிட்டதாக அவர் தெரிவித்தார். மேலும் தொழிலாளர்களின் வேதன உயர்வுக்கு பதில் கிடைக்கும் வரை தொழிலாளர்கள் தொடர்ந்தும் குரல் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் எனவும் இலங்கை செங்கொடி சங்கத்தின் ஆலோசகர் மேனகா கந்தசாமி தெரிவித்தார். இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் தங்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தின் 3ஆம் கட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்க தலைவர் கோசல அபிசிங்க தனியார் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். குறித்த போராட்டத்தின் தொடர்ச்சி எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடரும் என்றும் அதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடர்ந்து முடிவு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமது பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் போராட்டம் மேலும் தீவிரப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கத்தை எச்சரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய குறித்த தொழிற்சங்க நடவடிக்கையின் முதற்கட்டம் கடந்த 15ஆம் தேதி நள்ளிரவில் நிறைவடைந்தது. 2வது கட்டமாக 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் ஊழியர்கள் நோய்வாய்ப்பட்ட விடுப்பு எடுத்தனர். வரவிருக்கும் 3ஆம் கட்டம் எரிசக்தி துறையின் எதிர்காலத்திற்கு ஒரு தீர்க்கமான தருணமாக இருக்கும் என்று அபிசிங்க வலியுறுத்தினார். இலங்கையில் அரிசிக்கான தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் மீண்டும் அறிவித்துள்ளது. இலங்கையில் கீரி சம்பா அரிசிக்கான தட்டுப்பாடு மற்றும் அதன் விலை தொடர்பான சர்ச்சைகள் நிலவுகின்ற நிலையில் வர்த்தக வாணிப பிரதியமைச்சர் RM ஜெயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறாயினும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதங்களில் வழமையாக அரிசிக்கு குறிப்பிடத்தக்க அளவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் 1 கிலோ கேரி சம்பா நெல் 132 ரூபாவுக்கு கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என அறிவித்த போதிலும் பாரிய அளவிலான ஆலை உரிமையாளர்கள் அதனை 170 முதல் 175 ரூபாவுக்கு கொள்வனவு செய்துள்ளதாக பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அந்த விலையில் அரசாங்கம் நிர்ணயித்த 260 ரூபாவுக்கு 1 கிலோ கேரி சம்பா அரிசியை விற்பனை செய்ய முடியாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையிலேயே அவர்கள் கீரி சம்பா அரிசியை அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயற்சித்து வருவதாக வர்த்தக வாணிப பிரதி அமைச்சர் RM ஜெயவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் வெளிநாட்டு பிரஜையொருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பிலிருந்து யாழ் நோக்கி சென்று கொண்டிருந்த பாரவூர்தி வவுனியா கனகராயன் குளம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அதே திசையில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்த நபருடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் துவிச்சக்கர வண்டியில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவர் ஜெர்மன் நாட்டிலிருந்து வருகை தந்து கனகராயன் குளம் பகுதியில் தங்கியிருந்த நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்துடன் தொடர்புடைய பாரவூர்தியின் சாரதி கனகராயன்குளம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கை விமானப்படை புலனாய்வு அதிகாரியின் தங்க கடத்தல் முயற்சியை இலங்கை சுங்கத்துறை முறியடித்துள்ளது.
பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நேற்று இலங்கை விமானப்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் தங்கம் கடத்த முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட குறித்த நபர் இலங்கை விமானப்படையில் 17 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் 37 வயதானவர் என தெரியவந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் பணியாளர் நுழைவாயில் வழியாக வருகை முனையத்திலிருந்து வெளியேற முயன்ற போது சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டார். பின்னர் அவர் உடல் ஸ்கேனர் மூலம் பரிசோதித்த போது அவரது இடுப்பில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் 24 கேரட் தூய்மையான 40 தங்க பிஸ்கெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தின் பெறுமதி ரூபாய் 20 மில்லியன் ஆகும். சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. வெள்ளம்பேட்டையில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தனது உறவினரின் வீட்டில் இருந்தபோது டான் பிரசாத் கடந்த ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த துப்பாக்கிதாரி உள்ளிட்ட மூவர் ரன்வள பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் 12,400 சிகரெட் குச்சிகள், 5 யானை முத்துக்கள் மற்றும் போதைப்பொருள் உள்ளிட்ட ஏராளமான சட்டவிரோத பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். 39 முதல் 55 வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் கேகாலை மற்றும் வெளியோயாவைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் ஒருவர் முன்னாள் ராணுவ வீரர் எனவும் கூறப்படுகின்றது. எனினும் அவர் சட்டப்பூர்வமாக சேவையிலிருந்து நீக்கப்படவில்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வேலணை துறையூர் மீன் சந்தையின் வரி அறவீடு குறித்து சந்தை சார்பான அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது. பிரதேச ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் தலைமையில் இன்று இடம்பெற்ற வேலணை பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே அமைதியின்மை ஏற்பட்டது. வேலணை பிரதேசத்தின் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் பிரதேசத்தின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து பொது அமைப்புகள், பிரதேச சபை உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் விவாதித்தனர். இதன் ஒரு பகுதியாக துறையூர் மீன் சந்தையின் குத்தகை மற்றும் வரி அறவீடு குறித்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆராயப்பட்டது. குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச சபை வரி அறவீடு செய்ய வலியுறுத்தியதுடன் அது தொடர்பிலான சபையின் சுற்று நிருபங்களும் காண்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தை இறங்குதுறை என்றும் தாம் வரி அறவீட்டை எதிர்பார்ப்பதாக தமது அறுவடை மீன்களை விற்க இலவசமாக அனுமதிக்க வேண்டும் என்றும் சந்தையின் சார்பான அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தினர். இதனால் உறுப்பினர்களுக்கும் சந்தையின் சார்பான அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது. இந்த நிலையில் குறித்த துறையூர் சந்தையின் தீர்வுக்காக பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர் ஆகியோர் தலைமையில் கடற்தொழில் சமூக அமைப்புகளை ஒன்றிணைத்து விசேட குழு ஒன்றை அமைத்து ஆராய்ந்து தீர்வை எட்ட நடவடிக்கை எடுக்குமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அறிவுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் உடல் வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ரோபோ சங்கரின் உடலுக்கு சின்னத்திரை, வெள்ளித்திரை நட்சத்திரங்கள் கண்ணீருடன் விடை கொடுத்துள்ளனர். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு கலையுலகினர் மற்றும் அரசியல் பிரதிநிதிகள் என பலர் தமது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்துள்ளனர். சின்னத்திரையில் பிரபலமான ரோபோ சங்கர் சினிமாவில் அறிமுகமாகி பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் நடித்து வந்தார். ரோபோ சங்கர் சில வருடங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தீவிர சிகிச்சைக்கு பின்னர் உடல்நலம் தேறி மீண்டும் படங்களில் நடித்து வந்தார். இந்த நிலையில் மீண்டும் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் இரவு உயிரிழந்தார். இன்றைய தினம் அவரது இல்லத்தில் இறுதி அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. தமிழக அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில் மாலை 4 மணியளவில் சென்னை வளசரவாக்கத்தில் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலம் ஆரம்பமாகியிருந்தது. இதனைத் தொடர்ந்து வளசரவாக்கத்தில் உள்ள மின் மயானத்தில் ரோபோ சங்கரின் உடல் தகனம் செய்யப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தியாகியின் நினைவேந்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் காவல்துறை, அனுர ஆட்சியிலும் தொடர்வதாக விசனம். தங்க கடத்தலில் ஈடுபட்ட விமானப்படை அதிகாரி, 40 தங்க பிஸ்கெட்டுகள் பறிமுதல். சிங்கள பேரினவாதி டான் பிரசாத் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், 3 கைது. வவுனியா விபத்தில் வெளிநாட்டு பிரஜை உயிரிழப்பு, பார ஊர்தியின் சாரதி கைது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதனம் தொடர்பில் இணக்கப்பாட்டிற்கு வர வேண்டும், உயர் நீதிமன்றம் உத்தரவு.
வளசரவாக்க மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்ட ரோபோ சங்கரின் உடல் இறுதி ஊர்வலத்தில் அதிகளவானவர்கள் பங்கேற்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.